இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இருந்தாலே போதும். சாதம் போட்டு சாப்பிடும் போது ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை இருந்தாலே போதும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். கருணக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கம்மா, நான் வந்து ஒரு 3/4 கப்புக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை கடை தயிராக இருந்தாலும் நல்லா கெட்டியாக புளிப்பு இல்லாமல் தயிராக வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த தயிர் வந்து நீங்கள் மிக்சியில் அடிச்சுக்கிறதுனாலும் அடிச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தயிர் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ கம்மியாக சேர்த்துங்க, அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போதைக்கு 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு நிறைய சேர்த்துட்டிங்கன்னா வந்து மத்து வச்சு அடிக்க முடியாது. இதை போல் ஒரு மத்து வச்சு நல்லா அப்படி அடிச்சிடுங்க. 1 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். அப்படியே தயிர் வந்து கெட்டி கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக நல்லா மசியாக கடைஞ்சிடணும். அதே போல் திக்காக இருக்கக்கூடாது, நல்லாவே தண்ணியாக இருக்கணும். பாருங்கம்மா, கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ இது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. மஞ்சத்தூள் சேர்த்து இந்த டைமில் வெள்ளையாக தான் இருக்கும். லைட்டாக கொதிக்கும் போது நல்லா டார்க் ஆகிடும். இப்போ வந்து இது ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்து தோல் எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து வதக்கின்னு இருக்கும் போதே ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. இது கூடவே 4 சிட்டிகளவு பெருங்காயம். பாருங்கம்மா, தக்காளியும் வெங்காயமும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, மல்லிலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், இதில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. அதோட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி இல்லாமையும் செய்யலாம், அது நம்மளோட விருப்பம்தான். நான் வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து செய்கிறேன். நீங்கள் வெங்காயம் தக்காளி இல்லாமல் மற்றதெல்லாம் சேர்த்து அப்படியே செய்யலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து கலக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கடைஞ்சி வச்சுருக்க மோரும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி ஊற்றிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. வெயில் காலம் வந்தாலே நான் வந்து அடிக்கடி இந்த மோர் ரசம் வைப்பேன். அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, மீடியமான அளவில் வச்சு ஒரு கொதி தான் வரணும், அதிக நேரம் கொதிக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்தால் போதும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதே போல் மோர் ரசம் நீங்களும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.